ஒரு காட்டுல மைக்கேல் காக்கா, மைத்திலி கிளி, மங்கா கொக்கு, மதன் கருடா, பல்லவி புறா அப்படின்ற பறவைங்க அவங்களுக்கு வசதியா இருக்கிற மரத்து மேல வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா பறவைங்க ஒன்னா உக்காந்து காட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம இப்படி எல்லாருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடி எவ்வளவு நாளாச்சுல? ஆமா, கிளி சொல்றது கூட உண்மைதான். நம்ம எல்லாரும் ஒன்னா உக்காந்து பேசி சந்தோஷமா சிரிக்கிறோமே தவிர எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆடி ரொம்ப நாளாயிடுச்சு. அதுக்கு எதுக்காக கவலைப்படணும்? நம்ம எல்லாருமே இப்போ இங்கதான் இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஆடுனா போச்சு. அதுக்கு என்ன இப்போ? இப்போ எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம். ஏதாச்சும் விளையாண்டா போச்சு. நம்ம எல்லாம் ஓடி புடிச்சு விளையாடலாமா? ஆ, இப்பவும் அதே விளையாட்டா? புதுசா எதானா விளையாடலாம். புதுசா விளையாடணும்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நானே சொல்றேன். என்னது? புதுசா ஆட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன ஆட்டம் அது? யாரெல்லாம் ஆடலாம்? இந்த கேம் வெரி சிம்பிள். இப்போ இந்த காட்டுக்குள்ள புதுசா ஏதாச்சும் பறவை வந்துச்சுன்னா எதானா கேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். அப்படி சொன்ன உடனே பறவைங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுச்சு. இது பாக்குறதுக்கு புதுசா வந்தவங்கிட்ட ராகிங் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நம்ம காட்டுக்கு புதுசா குருவி எப்ப வரும்? அது எப்ப வரும்போது நம்ம எப்பதான் விளையாடுறது? வெயிட் பண்ணலாம் பல்லவி. அந்த மாதிரி பறவை எப்ப வருதுன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி புதுசா ஏதான பறவை வந்தப்போ அதுவ நம்ம இப்படியே விளையாட்டு காட்டலாம். கொங்கா சொல்றது கூட உண்மைதான். இப்ப நான் போய் என்னோட வேலைய பாக்குறேன். அப்படி சொல்லி மைக்கேல் காக்கா அங்கிருந்து கிளம்பி போச்சு. இப்படி அங்க இருந்த எல்லா பறவைங்களும் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு போனாங்க. சரியான அதே நேரத்துல ஸ்வேதா அப்படிங்கிற அனாதை குருவி வந்து ஒரு மரத்து மேல உக்காந்துச்சு. இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். நான் எங்க தான் தங்குறது? எந்த பறவை எனக்கு அடைக்கலம் கொடுக்கும்? யாருமே தெரியாத இந்த ஊர்ல நான் எப்படி போய் அடைக்கலம் கேட்பேன்? எல்லாரும் நீ யாருன்னு கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருக்கும் போது அதோட முன்னாடி மைக்கேல் காக்கா வந்துச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்வேதா குருவி மைக்கேல் காக்கா பின்னாடியே போச்சு. ஹலோ, உங்களைத்தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ, உங்களைத்தான், கேக்குதா? அப்படி கூப்பிட்ட உடனே மைக்கேல் காக்கா திரும்பி, நீங்க என்னதான் கூப்பிட்டீங்களா? நான் உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ரெண்டு பேருமே இப்படியே பறந்துகிட்டு பேசுனா காத்துல சரியா பேச்சு காதுக்கு விழாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உக்காந்து சமாதானமா பேசலாம் வாங்க. அப்படி சொல்லி மைக்கேல் காக்கா ஒரு மரத்து மேல வந்து உக்காந்துச்சு. ஸ்வேதா குருவி கூட மைக்கேல் காக்கா பின்னாடியே வந்து அந்த மரத்து மேல உக்காந்துச்சு. இப்ப சொல்லு, என்கிட்ட நீ என்ன பேசணும்? நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். அத உன்னை பார்த்த உடனே எனக்கே தெரிஞ்சு போச்சு. அத நீ வேற சொல்லணுமா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, அது என்ன சொல்லு? நான் இந்த காட்டுல இருக்கலான்னு நினைக்கிறேன். சரி, இருந்துட்டு போ. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? அப்போ நான் யாருகிட்ட கேட்கணும்? நீங்க இந்த வழியா போனா ஒரு மரத்து மேல பல்லவி புறா வீடு கட்டிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட போய் மைக்கேல் காக்கா அனுப்பிச்சின்னு சொல்லு. அப்பா அதுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ. அப்படி சொன்ன மாதிரியே செய். அப்படியே செய்றேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா பேர் சொல்லல. என் பேரு ஸ்வேதா. உங்க பேரு? மைக்கேல். ஜஸ்ட் மைக்கேல். மைக்கேல், உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. போய் பல்லவி புறாவை கேட்டுட்டு வா. உனக்கு தேவையானத கேளு. நான் சொல்ல சொன்னதையும் சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். கண்டிப்பா. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி அங்கிருந்து போயிடுச்சு. மைக்கேல் காக்கா ஸ்வேதா குருவிய அன்பா பாத்துச்சு. இது என்ன? ஸ்வேதா குருவிய பார்த்த உடனே என்னோட மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, ஸ்வேதா குருவி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதோட பார்வையில ஏதோ மேஜிக் இருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதா குருவி பல்லவி புறா கிட்ட வந்துச்சு. யார் நீ?
உனக்கு யாரு வேணும்? என் பேரு ஸ்வேதா. நான் மைக்கேல் காக்காவை போய் பார்த்தேன். மைக்கேல் காக்கா தான் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. நீங்க பல்லவி தானே? ஆமா, நான் தான் பல்லவி. ஓஹோ, உன்னை மைக்கேல் காக்கா தான் அனுப்பி வச்சாரா? ஆமா, நான் இங்கேயே ஒரு வீட்டை கட்டிக்கலான்னு யோசிக்கிறேன். எனக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கூட இங்க ஒரு வீட்டை கட்டிக்குவேன். என்னது, இங்க வீட்டை கட்டிக்கிறியா? வீடெல்லாம் கட்டுறது சரிதான், ஆனா நீ எங்க வீடு கட்டுறதுன்னு வேணும்ல. நீ போய் மங்கா கொக்க பாரு, அது சரியா உனக்கு ஒரு வழி சொல்லும். அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. ஆனா அதெல்லாம் அதுக்காகத்தானே, இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். இங்க இருக்கிற பறவைங்க சொல்ற மாதிரி கேட்கணும் தானே, இல்லனா அங்கிருந்து அனுப்பி வச்சிடுவாங்க. அப்படி யோசிச்சு அங்கிருந்து கிளம்பி மங்கா கொக்குவ பாக்க மங்கா வீட்டுக்கு வந்துச்சு. உனக்கு நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, மைத்திலி கிளி இருக்கு, அது செய்யும் போ. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி கோவமா பாத்துச்சு. உனக்கு கோவம் வந்தாலும் என்னவா இருந்தாலும் உனக்கு தான் நஷ்டம். அப்போ ஸ்வேதா குருவி சமாதானமாயி, ஐயோ மங்கா கொக்கு, இது கோவம் கிடையாது. அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தாடுறேன் இல்ல, அதுதான் கண்ணுல எதுனா பட்டிருக்கோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்க முதல்ல வீட கட்டணும்னா மைதிலி கிளிய பாக்கணும். மைதிலி குருவி மதன் கருட கிட்ட கூட்டிட்டு போவோம். மதன் கருடா என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? எல்லாரும் சேர்ந்து புதுசா என்ன வச்சு ரேகிங் பண்றீங்களா? வாரே வா, எல்லாமே நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்படி மங்கா கொக்கு ஜோர சத்தம் போட்டுச்சு. அவ்வளவுதான், அந்த சத்தத்துக்கு மைக்கேல் காக்கா, கீக்கழுகு, பல்லவி எல்லா குருவிங்களும் வந்தாங்க. ஸ்வேதா குருவிய சுத்தி நின்னாங்க. ஸ்வேதா குருவி எதுக்குமே பயப்படாம தன்னோட சுத்தி நிக்கிற எல்லா பறவைங்களையும் பாத்துச்சு. நாங்க உன்னை ரேகிங் பண்றோம்னு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறமா நீ எங்க கூடயே ஒன்னா இருக்கலாம். என்ன சொல்றீங்க மதன் கழுகு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மைக்கேல். இல்லனா நம்ம வச்ச பரீட்சையில இருந்து ஃபெயில் ஆகி இந்த காட்டை விட்டு போயிருக்கணும். என்னது, பரீட்சை வைக்கிறீங்களா? என்ன பரீட்சை? MBBS, ESET. நான் எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகி வரல, பெண்ணு கூட கொண்டு வரல. ஸ்வேதா குருவி சொன்ன உடனே எல்லா குருவிங்க சிரிச்சாங்க. உடனே மதன் கழுகு, பரீட்சை அப்படின்னா எழுதுற பரீட்சை கிடையாது, உன்னை சோதிச்சு பாக்குற பரீட்சை. வீட்லயே பரீட்சையா? ஆமா, வீட்ல தான் பரீட்சை. நீ மரத்துல, கம்புல, குச்சில வீட கட்டக்கூடாது, இலையில கூட நீ வீட்டையே கட்டக்கூடாது. அப்படி சொன்ன உடனே ஸ்வேதா குருவி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், உங்களோட கண்டிஷன் இதுதானா, வேற ஏதாச்சும் இருக்கா? இருக்கு ஸ்வேதா குருவி, இப்ப நாங்க சொன்ன மாதிரியே நீ எல்லா வேலையும் செஞ்சு முடி. அப்படி கட்ட முடியலன்னா நீ இந்த காட்டுக்குள்ளேயே இந்த வீட்லயே இருக்கணும். நான் நீங்க சொன்ன மாதிரியே வீடு கட்டுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா இடம் கொடுக்கறேன். இங்க பாரு, அதோ அங்க தெரியுதே, அந்த இடத்துலதான் நீ வீட்டை கட்டணும். நான் சொன்னதை நீ செஞ்ச மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன், சரியா? சரி. அப்படி சொன்ன உடனே காட்டுக்குள்ள போய் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு காட்டுல இருக்கிற பழத்துங்கள் எல்லாம் கொண்டு வந்து பழத்திலேயே ஒரு வீட்டை கட்டிச்சு. அத பார்த்த மத்த குருவிங்க ஸ்வேதா குருவியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுனாங்க. வாரே வா, ஸ்வேதா குருவி பழத்துங்களை வச்சு வீடு கட்டுன, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்பல இருந்து நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஸ்வேதா குருவி. வெல்கம் ஸ்வேதா குருவி. இப்படி எல்லா குருவிங்களும் பாராட்டினாங்க. அன்னையில இருந்து எல்லா பறவைங்களும் ஒன்னா இருந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆத்திரேயபுரம் அப்படின்ற கிராமத்துல ரீட்டான்னு குருவி இருந்துச்சு. அந்த குருவிக்கு 2 பசங்க. பாவம், ரீட்டாவோட புருஷன் இறந்து போனதுனால அது ரொம்பவே கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்துச்சு. அவரு இருக்கிற வரைக்கும் என்னை எந்த வேலைக்குமே அனுப்பாம வீட்டு வாசப்படிய கூட தாண்ட விடாம நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. இப்ப அவர் இல்லாம நான் என்னதான் செய்யறது? இப்ப நான் எங்க போறது? இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது? என் பசங்களை எப்படி பாத்துக்கிறது? இப்படி ரீட்டா குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரீட்டா குருவியோட பசங்க பசியில அழுந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா.
பசங்களோட பசிய தீக்க முடியாம இருக்கிற என்னோட நிலைமைய நான் என்ன சொல்றது? ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயாச்சு என்னோட பசங்களோட பசிய தீக்கணும். அப்படி சொல்லி ரீட்டா வேலைய தேடி போச்சு. அங்க ஒரு இடத்துல ஒரு கடைகிட்ட நிறைய பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த கடைய பார்த்தா இங்க வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த கடைக்கு போய் அந்த கடை முதலாளி கிட்ட எனக்கு ஒரு வேலை போட்டு தரீங்களான்னு கேட்டு பாக்குறேன். அப்படி யோசிச்சு ரீட்டா குருவி அந்த கடை முதலாளியான கிளி கிட்ட போச்சு. அந்த கிளி, சொல்லுமா, உனக்கு என்ன பொருளுங்க வேணும்? நீ சொன்னா ஒரு சீட்டுல எழுதிக்குவேன். ஐயா, நான் உங்க கடைக்கு பொருளுங்க வாங்க வரல. இந்த கடையில எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்தணும். நீங்க தான் எனக்கு ஏதான ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரீட்டா கேட்ட உடனே அந்த கிளி, என்னது, உங்கள மாதிரி ஜனங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளவு பெரிய கடையா நான் வச்சிருக்கேன்? அங்க பாத்தியா என்கிட்ட வேலை செய்யறவங்க எப்படி மூட்டை தூக்குறாங்கன்னு? நீ கூட அந்த மாதிரி வேலை செய்யறியா? என்கிட்ட அந்த மாதிரி வேலை விட்டா வேற வேலை எதுவுமே இல்ல. தூக்குவேன் ஐயா, நான் கூட மூட்டையை தூக்குவேன். அப்ப அந்த கிளி சிரிச்சுக்கிட்டு, என்னது, நீ தூக்குறியா? அது எவ்வளவு கனமா இருக்கும்னு உனக்கு தெரியுமா? உன்னை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த 10 ரூபா, இந்த 10 ரூபா கொண்டு போய் உன் பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்போ. இப்படி அந்த குருவி தன்னோட கல்லா பெட்டியில இருந்து 10 ரூபாய் எடுத்து ரீட்டா குருவிக்கு கொடுத்துச்சு. இந்தாங்க ஐயா, இந்த 10 ரூபாவை உங்க கல்லா பெட்டியிலேயே போடுங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பசங்களை காப்பாத்திக்குவேன். நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஏதான கூலி வேலை செஞ்சாச்சு என்னோட பசங்களை காப்பாத்துவேன். ஏதோ பாவம்னு 10 ரூபாவை கொடுத்தா ரொம்ப திமிரா பேசுற? இங்கே வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கிளம்பி போய் இங்கிருந்து. அப்படி அந்த முதலாளியான கிளி கத்திக்கிட்டு இருந்துச்சு. ரீட்டா குருவி கூட அந்த கடை முதலாளிக்கு சமாதானம் சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எவ்வளவு தைரியம் அந்த கிளிக்கு! எனக்கு பிச்சை போடுற மாதிரி காசு கொடுக்கறான். எனக்கு அந்த மாதிரி பிச்சை எல்லாம் தேவையில்லை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன். இவனோட கடை மட்டும்தான் இருக்கா இந்த ஊர்ல? இப்படி ரீட்டா குருவி மனசுல அந்த கிளிய திட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புறா அங்க மண் சட்டிய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவரை பார்த்தா இவர்கிட்ட இங்க வேலை செய்ய யாருமே இல்லாத மாதிரி தெரியறாங்க. இவர்கிட்ட போய் வேலை கேட்கலாம் அப்படின்னு ரீட்டா குருவி வேலை கேட்க வந்துச்சு. ஐயா, புறா அவர்களே, சொல்லுமா, எந்த மாதிரி பானை வேணும்? ஐயா, நான் உங்ககிட்ட பானை வாங்க வரல. ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்கிட்ட வேலை செய்ய என்ன வேலைமா இருக்கு? அப்படி சொல்லாதீங்க ஐயா, ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட போதும். என்னோட பசங்க ரொம்பவே பசியில இருக்காங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லிச்சு. அத பார்த்த புறாவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. சரிம்மா, சரி சரி, அங்க கொஞ்சம் மண் இருக்குல்ல, அந்த மண்ணை நல்லா மிதிக்கணும், அதான் உன்னோட வேலை. நீ உன்னோட கால்ல அந்த மண்ணை நல்லா மிதிச்சேனா நான் வந்து அதுல பானை செய்வேன். நீ இப்ப வேலை செய், நான் உள்ள போய் சாப்பிட்டு வரேன். சரிங்க, நீங்க போயிட்டு வராங்கட்டியும் நான் மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருக்கேன். பறவை சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போச்சு. ரீட்டா போய் அந்த மண்ணை மிதிக்க ஆரம்பிச்சிச்சு. ரீட்டா எவ்வளவு மிதிச்சா கூட அந்த மண்ணு கொஞ்சம் கூட மெதுவா ஆகவே இல்ல. என்ன இது, இந்த மண் இவ்ளோ கட்டியா இருக்கு? மண்ணை மிதிக்கிறதுனா சாதாரணமான விஷயம்னு நினைச்சிட்டேன். ஐயோ கடவுளே, இந்த மண்ணை மிதிக்க என்னால முடியலையே. இதே மாதிரி டெய்லி நான் இந்த மண்ணை மிதிச்சா என் காலே வராது. அப்படி யோசிச்சு ரீட்டா கஷ்டப்பட்டு மண்ணை மிதிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு போன பறவை திரும்பி வந்துச்சு. என்னம்மா இது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆனாலும் நீ மண்ணை கொஞ்சம் கூட மிதிக்கவே இல்ல. நான் நீங்க போனதுல இருந்து மண்ணு மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னதான் செஞ்சாலும் மண்ணு மெதுவாவே ஆக மாட்டேங்குது. ரீட்டா மூஞ்சில இருந்து வேர்வை தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த பறவை சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருமா, இந்த வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியாது. நீ செஞ்ச வேலைக்கு இந்த 2 ரூபா, இந்த 2 ரூபா எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. இது எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பறவை. ரீட்டா சந்தோஷமா அந்த 2 ரூபாவை வாங்கிக்கிட்டு பசங்களுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்துச்சு.
அன்னிக்கு பசங்க அம்மா செஞ்ச சமையல வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லபடியா தூங்குனாங்க. இன்னைக்கு எப்படியோ என் குழந்தைங்களோட வயிறை நிறைச்சிட்டேன். நாளைக்கு நான் என்னதான் செய்யறது? என்ன வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிறது? நாளைக்கு பத்தி நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு. அப்படி யோசிச்சுக்கிட்டே ரீட்டா குருவி பசங்களோட படுத்து தூங்கிச்சு. மறுநாள் காலையில ரீட்டா வேலைக்காக தேடிக்கிட்டு போச்சு. ஆனா ரீட்டாவுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்ல. நேத்து அந்த புறா ஏதோ ஒரு வேலையை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல. என்னோட பசங்க இன்னைக்கு நான் ஏதாச்சும் கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னோட பசங்க பசிய நான் எப்படிதான் தீக்கிறது கடவுளே? ஏதாச்சும் ஒரு வழிகாட்டப்பா. அப்படி யோசிச்சுக்கிட்டே தண்ணி பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள நிறைய மீன்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. தண்ணிக்குள்ள மீனை பார்த்த உடனே ரீட்டாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இவ்வளோ மீன் போதும். இன்னைக்கு நான் எவ்வளவு நல்ல மீன் பிடிச்சேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி மீன்களை பிடிச்சி நான் அதை வித்தா எவ்வளோ காசு கிடைக்கும். இப்படி விதவிதமா யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. பசங்களா பாத்தீங்களா, இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்காக மீன் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம மீன் சாப்பிடலாம். சீக்கிரமா செய்யுமா, நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. அப்படி சொல்லி பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ரீட்டா ரொம்ப ருசியான மீன் குழம்ப வச்சுச்சு. இப்படி அது மீன் குழம்ப செய்யும் போது அதோட வாசனை வெளியே வரைக்கும் போச்சு. அந்த வாசனைக்கு பக்கத்து வீட்டு மங்கா கொக்கு அங்க வந்துச்சு. அம்மா ரீட்டா, மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ செய்யற இந்த குழம்பு வாசனை நம்ம தெரு வரைக்கும் வருது. நீ செய்யற இந்த குழம்போட வாசனையே இவ்வளவு ருசியா இருந்தா நீ செய்யற இந்த குழம்பு எவ்வளோ ருசியா இருக்கும். அத நினைக்கும் போதே நாக்குல தண்ணி வருது. ஐயோ, குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட கொஞ்சம் குழம்பு கொடுக்கறேன். நீ குடுக்கலனா நானே இங்கிருந்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு மங்கா கொக்கு. அத பார்த்து ரீட்டா குருவியும் சிரிச்சிச்சு. இப்படி ரீட்டா குருவி மீன் குழம்பு வைக்கிறத பார்த்து மங்கா கொக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் அங்க வந்தாங்க. அத பார்த்த ரீட்டா குருவி, ஐயோ, நானு 4 மீன் போட்டுதான் குழம்பு வச்சேன். ஆனா இத்தனை பறவைங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பங்கிட்டு கொடுக்கறது? இருந்தாலும் ரீட்டா குருவி தான் செஞ்ச அந்த மீன் குழம்ப எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துச்சு. அந்த மீன் குழம்பு சாப்பிட்ட பறவைங்க மத்த பறவைங்க கிட்ட, இங்க பாருங்க கழுகு, நேத்து அந்த ரீட்டா குருவி செஞ்ச மீன் குழம்பு எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அப்பா, அந்த ருசிய பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இவ்வளோ ருசியான மீன் குழம்பை இதுவரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. இப்படி எல்லா பறவைங்களும் ரீட்டா குருவி செஞ்ச மீன் குழம்பு பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீட்டாவை பார்க்கும் போதெல்லாம், அம்மா ரீட்டா, உன்னோட மீன் குழம்பு பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ மீன் குழம்பு வச்சா எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தனுப்புமா. இப்படி பாக்குற பறவைங்க எல்லாம் ரீட்டா குருவி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ரீட்டா குருவி இத பத்தி யோசிச்சு, இவங்க எல்லாருக்குமே நான் செய்யற மீன் குழம்பு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்போ நான் டெய்லி இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு வித்தா எனக்கு கூட நல்லா காசு கிடைக்கும். இது மூலமா எனக்கும் ஒரு வேலை கிடைச்சு நானும் 4 காசு சம்பாதிக்கலாம். அப்படி யோசிச்ச ரீட்டா குருவி மீனை கொண்டு வந்து மீன் குழம்பு செஞ்சு விற்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, ரீட்டா குருவி கையில என்ன மாயம் இருக்கோ மந்திரம் இருக்கோ, ரீட்டா குருவி செய்யற மீன் குழம்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் ரீட்டா குருவி கிட்ட மீன் குழம்ப வாங்கிச்சிங்க. இப்படி ரீட்டா குருவி மீன் குழம்பு வியாபாரத்தை ரொம்ப நல்லா செஞ்சிச்சு. இப்படி எப்பவுமே மீன் குழம்பு செஞ்சு வித்து வித்து அதுல வர பணத்துல தன்னோட குழந்தைங்கள ரீட்டா குருவி ரொம்ப நல்லா பாத்துக்குச்சு.